हाँ नहीं சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சத்தமா நடுநிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். அங்கே வந்து 2 கட்டடம் தான் இருக்குது. கட்டடத்தில் வந்து தட்டு ஓடு இல்லாமல் இருக்குது. அது பழுதடைஞ்சு போய் இருக்குது. மழை தண்ணி உள்ளே இறங்குது. பிள்ளைகளுக்கு 8 வகுப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு வெளியில் தான் வச்சு பாடம் எடுக்கிறாங்க. இது இடம் இல்லை, பாடம் நடத்துறதுக்கு இடம் வசதி இல்லை. இப்போ வந்து அந்த இடம் இது ஸ்கூல் கட்டி கொடுக்குறதுக்காண்டி ஏற்கனவே சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கோம். அது என்ன எதுவும் இருக்கலை. அப்படியே இருக்குது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. ஏன்னா மழை டைம்லாம் எங்கே உட்காந்து நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அதிகமாக வர்றதும் இல்லை. எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? அந்த மாதிரி மரத்தடியில் இருக்கிறங்காட்டி ஒரு பூச்சி புழு அந்த பிள்ளைகள் மேலே விழுந்து அது ஒரு மாதிரி அலர்ச்சி மாதிரி கடித்து பல பிரச்சனைகள் உண்டாகுது. இது மழை தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போக மாட்டேங்குது. உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் வந்து உமாதேவி. நாங்கள் பெட்ரோல் கழிவுலாம் அது வந்து ஜெராக்ஸ் அம்மா வச்சுக்கலாமா?